வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். அதான் டைட்டில் பார்த்தீங்கல்ல, அண்டர் 2Kல என்னென்ன டிடபிள்யூஎஸ் இருக்குன்னு தான் ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் சேர்ந்து ப்ரோ எடுத்தீங்க? யார் நான், SRK, நம்ம கார்த்தி ப்ரோ, பரத், என் ஒய்ஃபு. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு காலில் இருந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேவரட் லிஸ்ட் எடுத்து இது எல்லாத்தையும் ஒன்றா கொலேஜ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இதில் என்ன ஹைலைட்னா, என்னென்னலாம் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணோம் இதை சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நிறைய பேர் வாங்கி 4 ஸ்டாராவது ரேட்டிங் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணது. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிடபிள்யூஎஸ் இருக்குங்க. எப்பா, எத்தனை பிராண்டு, எத்தனை மாடல்ஸு, மாறி மாறி ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏகப்பட்டது அவைலபிள் அண்டர் 2K அப்படின்னும் போது. ஸோ அண்டர் 2Kனா நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. 2000லேருந்து 500 ரூபா வரைக்கும், 400 ரூபா 300 ரூபாய்க்குலாம் கூட இருக்குது. நம்ம அதை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. பட் இந்த 600 ரூபா மதிப்பில் கூட சில சமயங்களில் ஒரு சில நல்ல டிடபிள்யூஎஸ் இருக்குது. நம்ம அதையும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணோம். சரி, அந்த லிஸ்ட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சொல்கிறேன், என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் ஓரியன்டாக நம்ம போகலாம். ஒரு 10 மட்டும், சரியா? நீங்கள் இதில் டாப் 3 டைம் இருக்குன்னா லிசன் பண்ணதில் இந்த 3 பட்ஸை நான் வந்து டாப் 3 சொல்லுவேன் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை சொல்லலாம், சரியா? நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்து அது இருக்கிறதுலே சூப்பராக இருந்ததுன்னா, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ப்ரோ, இது நல்லா தான் ப்ரோ இருக்குது, இந்த பிளாட்ஃபார்மில் கிடைக்கிது, இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ பார்க்க வந்த ஒரு சில நண்பர்கள் கீழே கமெண்ட்டில் போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்க அதை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ OnePlusல நார்டு பட்ஸ் 3 யாருங்க, அப்புறம் ரியல்மி பட்ஸ் T310, ரியல்மி பட்ஸ் T200, அப்புறம் ரியல்மி பட்ஸ் T200 லைட்டு, அப்புறம் ரியல்மிலேயே பார்த்தீங்கன்னா 110, கோபோல்ட் டெனட் ப்ரோ, அப்புறம் போட் ஏர்டாப்ஸ் ப்ரைம், அப்புறம் மிவி டியோபாட்ஸ் மேரத்தான், கோபோல்ட் முஸ்டாங் டார்க். நம்ம இதில் ஒரு சிலலாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஹேமர் ஏர்ஃப்ளோ நியோ, மிவி டியோபாட் B1, நாய்ஸ் பட்ஸ் யூனோ, ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ, ட்ரிகர் ஊகாங். அது இப்போ ஆக்சுவலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரிகர் ஊகாங் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு டைப்பாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. அந்த கேமை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ட்ரிகர் வந்து நான் ஏன் கன்சிடர் பண்ணேன்னா, ட்ரிகர் ராப்டர்னு நம்ம ஒன்று இதுக்கு முன்னாடி கவர் பண்ணியிருப்போம். 30 மில்லிசெகண்ட்ஸ் லோ லேட்டன்சி. ஸோ கேமிங் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஒயர்டு தான் கேமிங் எப்பயுமே மாஸ். பட் ஒயர்லெஸில் இருக்கிறதுலே லோயஸ்ட் லேட்டன்சியே நாங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஹாப்பினஸ், அதனால் ட்ரிகர் வந்து இதில் சேர்த்துருந்தேன். இந்த ஊகாங் வந்து 40 மில்லிசெகண்ட்ஸ் வருது லோ லேட்டன்சி. ஓகே, ஸோ இது ஒன்றா. அப்புறம் CMF பட்ஸ் 2A. CMF ஆக்சுவலாக மாஸ் தான், ஆடியோ குவாலிட்டி சூப்பரு, சென்சிட்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் சூப்பரு, எல்லாமே ஓகே. இந்த பேட்ரி, அந்த பேட்ரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் ரெட்மி பட்ஸ் 5, ரெட்மி பட்ஸ் 5C, நம்பர் சூப்பர் பட்ஸ் ப்ரோ GT99. இதுவும் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த முஸ்டாங் சீரிஸ் எப்படி கோபோல்ட்டில் இருந்ததோ அந்த மாதிரி நம்பரில் உள்ளது இது. நாய்ஸ் பட்ஸ் ப்ளே, ரியல்மி பட்ஸ் T200X, லீஃப் பட்ஸ் X334. இதை நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஆடியோ குவாலிட்டி அண்டு மெயினாக கால் குவாலிட்டி, மைக்ரோஃபோனோட அந்த டியூனிங் சூப்பராக இருந்தது. மைக்ரோஃபோன் வழியாக ஆடியோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம வாய்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக கேட்டுச்சு. ஸோ அதனால் அதையும் அந்த லிஸ்ட்டில் வச்சுருந்தோம். போட்ரானிக்ஸ் ட்வின் S13, முன்னே நம்ம S3 கவர் பண்ணியிருப்போம், இப்போ S13 கவர் பண்ணியிருப்போம். அப்புறம் மோட்டோ பட்ஸ் பேஸு. இது தாண்டி நெக் பேண்டு தேடி பார்த்தோங்க. ஐயோ, அது தனியாக வரேன், ஒரு வீடியோவில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு நெக் பேண்ட் பற்றி பேசணுன்னா ரியல்மி ஒயர்லெஸ் பட்ஸ் ஒயர்லெஸ் 5 இருக்கும். அப்புறம் CMF நெக் பேண்ட் ப்ரோ இன்னும் ஸ்டாக் இருக்கா, அப்புறம் புல்லட் Z3, அப்புறம் புல்லட் Z2 ANC. இதை தான் நம்ம சொல்ல முடியும். மற்றதும் இருக்குது, மற்ற பிராண்ட்லேயும் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. இப்போ கிராட்டோஸ்லாம் கூட தான் நம்ம பார்த்துருப்போம், TWS பார்த்துருப்போம். கிராட்டோஸ்லேயே நம்ம நெக் பேண்ட் கூட பார்த்துருப்போம். 500 ரூபா 450 ரூபாய்க்குலாம் கூட இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அது தனியாக ஒரு லிஸ்ட் எடுக்கணும். சரி, இதில் ஒரு 10 ப்ராடக்டையாவது நம்ம எடுத்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெக்கோடு பேசுவோம். ஸோ நம்ம மக்கள் அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஊகாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து 35 dB ANC. சும்மாவே காதில் மாட்டினாலே நார்மலாக இந்த பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ற ஒரு விஷயம் இருக்க தான் போகுது. 35 dB அப்படிங்கிறது இம்ப்ரெசிவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ப்ளஸ் ரெண்டாவது, இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி நான் ரியல்மி பட்ஸ் யூஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஓப்போ பட்ஸ் யூஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லாட்டி ரெட்மியில் பட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டி சாம்சங்கில் பட்ஸ் இருந்தாலும் சரி, அந்த என்ட்ரி லெவல் பட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, 4000 ரூபா 3000 ரூபா 2000 ரூபா, அந்த பட்ஸ் யூஸ் பண்ணும்போது சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன், பாட்டு கேட்குறேன், ஆனால் மைக்ரோஃபோன் வந்து நாய்ஸை பிக் பண்ணுது. அந்த வின் நாய்ஸு பாட்டு கேட்கும்போது கூட அந்த வின் நாய்ஸ் கேட்குது. ராட்டி இதுக்கு நான் சும்மாவே பாட்டு கேட்டு போயிடலாண்டா, அந்த ஒரு டார்ச்சர் இருந்தது. ஸோ அது வந்து இதில் நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறீங்க, நல்ல ஹெவி விண்ட் இருக்குது அப்படின்னா
அப்போ பாட்டு கேட்கும்போதும் அந்த வின் கேட்கும் கச்ச 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 கச்சன்னு. டிரான்ஸ்பரன்சி ஓரளவுக்கு நல்லா இருந்தது. சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ அந்த 35 டிபி ஏஎன்சிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல வந்து பெரிய யூஎஸ்பி கிடையாது. ஸோ மற்ற விஷயங்களை தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து ரியல்மி பட்ஸ் 310 அது வந்து பார்த்தீங்கன்னா 2024 லான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட். அது 2024 ஜூலையில் லான்ச் ஆன ப்ராடக்ட்டு. ஸோ ஸ்டாக் வந்து புதுசு வந்ததுன்னா வில் பி வெரி ஹாப்பி. 1899 ரூபாய்க்கு இப்போ அது கிடைக்குது. 12.4mm டிரைவர் யூனிட் இருக்குது. ஸோ எப்பயுமே டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிகே ஃபேமிலியிலேருந்து வரக்கூடியது, அதுவும் முக்கியமாக ஓப்போ ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய பட்ஸ் எல்லாமே வந்து பேட்ச் பூஸ்டடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பிளேயர்ஸும் அதை தான் பண்ணுறாங்க. சரி, மற்றபடி வந்து உங்களுக்கு 40 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் நீங்கள் எதிர்பார்க்கலாம், இன்க்ளூடிங் கேஸ். அப்புறம் உங்களுக்கு 46 டிபி வரைக்கும் ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். ஓகே ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ரியல்மி லிங்க் ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஏஎஸ்சி எஸ்பிசி இருக்கும். ஓகே. ஸோ மொத்தம் ரியல்மி லிங்க் ஆப் இருக்கிறத வந்து ஏன் அட்வான்டேஜாக சொல்கிறேன்னா, ஒரு சில பட்ஸுக்கு ஆப் இருக்கிறனால கஸ்டம் யூக்யூவாவது வைக்க முயற்சி பண்ணலாம். அண்ட் இதில் ஒரு சோகம் என்னென்னா, ஆப் இருந்து அதில் கஸ்டம் யூக்யூ ஆப்ஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து என்னென்னா, ஆப் இருக்கிறனால அட்லீஸ்ட் கொஞ்சம் அப்டேட்ஸ்னால ஏதாவது கொஞ்சம் ஃபிக்ஸாக தான் ஆகும். சில சமயங்களில் ஃபோனில் மாதிரியே ஆப் இருக்கிறனால அப்டேட் மூலமாக சில பட்ஸ் வந்து மோசமாகிறதையும் நான் பார்த்துருக்கேன். பட் அது வந்து கொஞ்சம் ரேர், ஃபோன் அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை. அடுத்து OnePlus Nord Buds 3R அது வந்து 2025 ஆகஸ்ட் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. 1799 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுலேயும் 12.4mm டிரைவர் யூனிட் தான் இருக்குது. உங்களுக்கு பட்ஸில் வந்து 58 mAh பேட்டரி இருக்குது. கேஸில் வந்து 560 mAh பேட்டரி இருக்குது. 47 milliseconds வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்குது. கேஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து வெர்டிக்கல் கேசஸ் தாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற கேசஸ் தான். ஓகேயா. ஒரு சிலது அப்புறம் கூட இப்போ இது ஊக்காங்கும் வெர்டிக்கல் தான். ஒரு சில கேசஸ் தான் சோப்பு டப்பா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட ஒரு சிலருக்கு கம்ஃபர்ட் மாறலாம். ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி ஏஎஸ்சி எஸ்பிசி தான். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா, உங்களுக்கு அந்த குவாட் மைக் அப்படின்னு சொல்லி அவங்க டப்பாவில் போட்டிருப்பாங்க. அந்த குவாட் மைக் கால்ஸ்க்கு நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து கால் பேச போகிறீங்களா, எந்த பிரச்சனையும் இருக்காது. வெளியில் நடக்கும்போது கால் பேச போகிறீங்களா, ப்ராப்ளம்ஸ் இருக்காது. பட் சைக்கிள் ஓட்டும் போதோ இல்லாட்டி பைக்கில் போய்கிட்டு இருக்கும் போதோ பேசணும்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்போ வந்து மின் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. ஓகே. ஸோ அடுத்து ரியல்மி பட்ஸ் T200 இவன் கொஞ்சம் விசித்திரமான ஒரு செல்லா குட்டி தான். ரீசன் என்னென்னா, 1700 ரூபாய்க்கு நம்ம இதை வாங்க முடியும். இதுவும் ஜூலை 2025 லான்ச் ஆன ஒரு ப்ராடக்ட் தான். இதுலேயும் அந்த 12.4mm டைனமிக் டிரைவர்ஸ் தான் இருக்கும். நிறைய ப்ராடக்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் இந்த 12.4mm இருக்கும். Nord Buds 3, Nord Buds 3 Pro இதே 12.4mm தான். இதில் என்ன ஹைலைட்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம 12mm பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு டிரைவர் யூனிட்ஸை வச்சு தான் வித்தியாசமாக இவங்க வந்து உள்ள சிப்பில் உள்ள ஒர்க் பண்ணி டியூனிங் மாதிரியான விஷயங்களில் வித்தியாசத்தை காட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போது இந்த ரியல்மி பட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு 50 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜிங் கேஸோடு சேர்த்து பேட்டரி லைஃப் வரும். 32 dB ANC, 45 milliseconds அல்ட்ரா லோ லேட்டன்சி. அப்புறம் இதுவும் வெர்டிக்கல் கேஸ் தான். இதில் வந்து எஸ்பிசி, ஏஏசி அண்ட் எல்டாக் சப்போர்ட் இருக்குது. ஸோ 1700 ரூபாய்க்கு எல்டாக்கோட ஹைரஸ் சர்டிஃபைடோட இருக்கிற ஒரு TWS. ஸோ இதையும் நம்ம ரியல்மி லிங்க் ஆப்பில் யூஸ் பண்ணலாம். OnePlus ஹேமெலோடி ஆப்பில் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் மிவியில் பார்த்தேங்க. மிவி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள். சூப்பர் பாட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்டாக்லாம் உண்டு. சில மிவி ப்ராடக்ட்ஸ்லாம் 2000 ரூபாய்க்குள்ளே டியூவல் டிரைவரே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஓகே தான். பட் ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்குது, நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்பர் ஆஃப் டிரைவர் யூனிட்ஸோ இல்லாட்டி வந்து எல்டாக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிறது மட்டும் ஒரு பாயிண்ட் இல்லை. ஃபிட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, தொடர்ந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் யூஸ் பண்ண முடியுதா? ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கடியாகவும் இருக்கும். எப்படின்னா ஹெட்ஏக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே கொண்டு வரணும்ல. ஸோ அதனால் அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CMF Buds 2A இது ஆக்சுவலாக நல்ல ப்ராடக்ட்டு. ஆனால் இவங்களில் பேட்டரி மட்டும்தான் CMFல. இப்போது வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் புதுசாக அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் பேட்டரி ஒரு பஞ்சாயத்தாக இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறனால அதை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். மற்றபடி நத்திங் எக்ஸ் ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணலாம். பட்ஸ் 2Aல நமக்கு பிடிச்சது என்னென்னா இந்த டிராக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ மற்றபடி வந்து இது 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் 12.4mm டிரைவர் யூனிட் இருக்குது. 43 mAh ஒவ்வொரு பட்லேயும் பேட்ரி இருக்குது. 460 mAh ஓவரால் கேஸில் பேட்ரி இருக்குது. 42 dB வரைக்கும் உங்களுக்கு ANC அப்படிங்கிற பாயிண்ட் வரும். இது வந்து ஆனால் உங்களுக்கு ஹாரிசானல் கேஸ். ஸோ சோப்பு பாக்ஸ் மாதிரி. அப்புறம் எஸ்பிசி, ஏஏசி இருக்குது. ஆனால் நல்ல ப்ராடக்ட்டுங்க, நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிவி டியோபாட்ஸ் மேரத்தான்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 800 இருக்குது. 13 டிரைவர், 40 mAh வந்து பட்டில் பேட்ரி, 400 mAh வந்து கேஸில் பேட்ரி. இது வந்து பேட்ரி லைஃப் தான் இதோட மெயின் யூஎஸ்பியாக நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு பேட்ரி லைஃப் ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்சா இது கன்சிடர் பண்ணலாம். அதுவும் அரௌண்ட் 800 அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இதுவும் வந்து ஹாரிசாண்டல் கேஸ் தான், அதாவது சோப்பு டப்பா கேஸ் தான். அண்ட் இது எஸ்பிசி ஏஏசி சப்போர்ட் இருக்குது, ஆப் சப்போர்ட் கிடையாது. ஸோ அடுத்து வந்து மோட்டோ பட்ஸ் பேஸ். இது வந்து ஆகஸ்ட் 2025 லான்ச் ஆச்சு. ரூ. 2000 கிடைக்குது. இதுலேயும் 12.4 டிரைவர் யூனிட் தான் இருக்குது. இது 43 mAh வந்து உங்களுக்கு பட்டில் பேட்ரி, 9 hours ஏஎன்சி ஆஃபில் இருக்கும்போது பேட்ரி லைஃபு. இதை தாண்டி மெஜாரிட்டி ஆஃப் த பிராண்ட்ஸு இந்த பேட்ரி லைஃப் கிளைம் பண்ணும்போது 50% to 60% வால்யூமில் தான் கிளைமே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 100%லாம் வச்சு கேட்டிங்க அப்படின்னா பேட்ரி லைஃப் கம்மியாகும். அண்ட் அடுத்து நம்ம காது கேட்கும் திறனும் கம்மியாகும். ஸோ ரொம்ப வால்யூம் அதிகமாகலாம் வச்சு கேட்காதீங்க. அப்புறம் ஏன் ப்ரோ அவன் கொடுத்துருக்கான் அப்படிலாம் கேட்கக்கூடாது. வால்யூம் இவனுக்கு கொடுக்க தான் செய்கிறானுங்க. பட் நம்ம ஓரளவுக்கு கம்மி வால்யூமில் கேட்டு பழகிக்கிட்டோன்னா நமக்கு நல்லது. நம்மளோட வெல்பீயிங், நம்மளோட ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயந்தான் கேட்கும் தன்மை. ஸோ அது வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் சொன்னேன். அப்புறம் இதில் 50 dB வரைக்கும் உங்களுக்கு ஏஎன்சி இருக்குது. அப்புறம் இதுவும் உங்களுக்கு சோப் டப்பா கேஸ் தான். இதில் என்னென்னா மோட்டோ பட்ஸ் பேஸில் எல்டாக் இருக்குது. ஸோ ரூ. 2000 இது வாங்கினோன்னா எல்டாக் ஆப்ஷனும் வந்துடும், மோட்டோ பட்ஸ் ஆப்பும் இருக்குது. அடுத்து ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூ. 1600 கிடைக்குது, 1599. அண்ட் மேபி கார்டு ஆஃபர் இருந்ததுன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ரூ. 100 குறையலாம், ரூ. 200 குறையலாம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓப்போ பட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் ஹேமெலோடி ஆப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2025 செப்டம்பர் லான்ச் ஆச்சு. இதில் பட்ஸில் வந்து 58 mAh பேட்டரியும் கேஸில் 560 mAh பேட்டரியும் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் ஒரு அட்வான்டேஜாக இருக்க வாய்ப்பு அதிகம் தான் வச்சுக்கோங்க. அது தவிர இதுலேயும் 12.4 டிரைவரு. நீங்கள் பார்த்தீங்களா எல்லாருமே 12.4 இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்காங்க. மெஜாரிட்டியாக அந்த ஒரு கடையில் தான் போய் இந்த டிரைவர் யூனிட்டி வாங்கிட்டு வருவாங்க போல். மற்றபடி இது வந்து அதே மாதிரி ஓப்பன் பண்ணுற சோப்பு டப்பா கேஸு, ஏஎஸ்சி எஸ்பிசி, அவ்வளோதாங்க. ஸோ இதில் என்னென்னா மறுபடியும் சொல்கிறேன், அந்த குவாட் மைக் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டோருக்கும் டியூவல் டிவைஸ் பேரிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும், அவுட்டோரில் வாக்கிங் போகும்போது பேசுகிறதுக்கும் ஓகே. பட் மற்றபடி கொஞ்சம் ஹெவியாக விண்டு இருக்குது அப்படின்னா வேலைக்காகாது. சைக்கிளில் ஒரு 15-20 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போதோ இல்லாட்டி பைக்கில் போய்கிட்டே பேசுவோம் ப்ரோ அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். நம்ம ஃபோனில் கிளியர் கால் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த அல்காரிதம் வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கோ அதை பொறுத்து வந்து மாறலாம். அடுத்து ரெட்மி பட்ஸ் 5. இது February 2024 லான்ச் ஆனது. ரெட்மி பட்ஸ் 5A, 5A, 5C இவனுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இது ரூ. 1500 கிடைக்குது. இதுலேயும் 12.4 டிரைவர் தான், 54 mAh இது பட்ஸில் பேட்ரி, 480 mAh கேஸில் பேட்ரி. இதுவும் 46 dB வரைக்கும் ஏஎன்சி இருக்குது. அப்புறம் இதுவும் சோப்பு டப்பா கேஸு, ஏஎஸ்சி எஸ்பிசி சப்போர்ட் இருக்குது. ஷாமி இயர்பட்ஸ் ஆப் வழியாக நீங்கள் கண்ட்ரோலும் பண்ணலாம். லீஃப் வந்து பியூர் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டஃப்பு. X334 நான் வாங்கும்போது 899, 800 அப்படிலாம் கிடச்சிது. இப்போ வந்து 1099 கிடைக்குது. ஸோ இதில் 10 டிரைவர் யூனிட் தான் இருக்கும். ஆனால் மியூசிக் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அதே சமயம் கால் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஹெச்டி மைக்ரோஃபோன்னு போட்டிருப்பாங்க, அதனால தான் மெயினாக அதை கன்சிடர் பண்ணேன். இது வந்து வெர்டிக்கல் கேஸ் தான். இதில் ஆப் சப்போர்ட்டும் இருக்குது, அதுதான் ஆச்சரியம். இது வந்து ஏஎஸ்சி எஸ்பிசி தான். இதில் வந்து லீஃப் ஏஐ சவுண்ட் ஆப், அதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் பேசிக்காக. பட் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். என்ன கேட்டால் ஆப் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் யூஸ் பண்ணால் தான் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ட்ரிகர் ராப்டருங்க. ட்ரிகர் ராப்டர் வந்து நமக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த நான் ஆல்ரெடி சொன்னது தான், பேட்ரி லைஃபு, மியூசிக் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்ட்ரா லோ லேட்டன்சி 30 ms. ஸோ அதனால் அது எங்கேயாவது ஸ்டாக் இருந்தால் யாரெல்லாம் கேமிங்க்கு டிடபிள்யூஎஸ் தேடுறீங்களோ அவங்களுக்கு இது ஆப்டாக இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ட்ரிகரில் ஊக்காங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1199, 1099, இந்த ரேட் தான் இருக்கும். 1000 to 1200 தான் இந்த ரெண்டு மாடலையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஊக்காங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. எல்லாமே வந்து அந்த குவாட் ஏஐ மைக் இஎன்சி இந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கால்ஸுக்கு அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு வந்து ஆப் சப்போர்ட்லாம் கிடையாது. இதுவும் எஸ்பிசி ஏஏசி தான். ஸோ லாஸ்ட்டாக சவுண்ட் கோரில் R50iங்க. இதுவும் சவுண்ட் கோரும் மாதம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் R50i நிறைய பேர் வாங்குறீங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் மாடலும் பார்க்கலாம், என்சின்னு. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது வந்து மக்களோட ஆதரவு அதிகமாக பெற்றிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சவுண்ட் கோர் R50iயும் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு
ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது, இகாம் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து 2023 வந்துருச்சு. பட் இன்னை வரைக்கும் ஓரளவுக்கு வெல் நோனாக இருக்குது. 10mm டிரைவர் யூனிட்ஸ் இருக்குது. 10 மணி நேரம் சிங்கிள் சார்ஜில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கேஸோட சேர்த்துனா 30 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் 2 மைக் சிங்கிள் பட்டில், அதே குவாட் மைக் கான்செப்ட் தான். அப்புறம் இதுவும் உங்களுக்கு சோப்பு டப்பா கேஸ் தான். ஓகேயா? அண்ட் சவுண்ட்க்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ ஆப்பில் பெருசாக அதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அது ஒன்றுங்க, எல்லா இதில் இருக்கிற டிடபிள்யூஸில் எதுக்கெலாம் ஆப் இருக்கோ, ஒரு சில பட்ஸுக்கு வந்து அப்டேட் சப்போர்ட் கூட இருக்காது. ஆப் இருக்கும், பேசிக்காக உள்ள ஒரு ப்ரீடிஃபைன்டு EQ ஒரு 6 இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மேனுவலாக ஏதாவது ஒரு சில EQ போடலான்னு பார்த்தா குவாலிட்டி அடி வாங்கும். ஸோ இதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் அண்டர் 2Kல ஏகப்பட்ட டிடபிள்யூஎஸ் இருக்குது. இதில் இந்த ரேட்டிங் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணது இது. இதை தாண்டியும் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரேட்டிங்கில் ஏமாத்துறாங்க. எப்படின்னா இப்போ அமேசான்லேயே நான் ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன், 4.6 ஸ்டார் இருந்தது. ஏன் நம்ம இப்போ இதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இத்தனைக்கும் 2000 3000 ரேட்டிங்லாம் கூட இருந்தது. என்னடா இது 2000 3000 ரேட்டிங் இருக்குது, ஆனால் இந்த ப்ராடக்ட் பற்றி நமக்கு தெரியாமே இருந்திருக்கு, 4.6 ஸ்டார் வேறு வாங்கியிருக்கான், மாசாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன். ஆனால் நான் வெறும் அந்த ரேட்டிங் மட்டும் பார்த்து எடுத்திருந்தேன்னா ஏமாந்துருப்பேன். உள்ளே போய் நான் ரிவ்யூ படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் பார்த்தா இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூவே இந்த கருமத்தை யாரும் வாங்காதீங்கன்னு இருந்தது. அதுக்கு கீழே இருக்க ரிவ்யூலாம் போய் படிக்கிறேன், வேறு ப்ராடக்ட்டுக்கு இருக்குது, இந்த ப்ராடக்ட்டுக்கு இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது, இவனுங்களை லிஸ்டிங்லேயும் ஒரு குவாலரான ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும்போது ப்ராடக்ட் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ப்ராடக்ட்டோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 4.6 ஸ்டார்ஸ் இருக்கும். உள்ளே போய் படித்து பார்த்தா தான் தெரியும் அது இந்த ப்ராடக்ட்டுக்கான ரேட்டிங்கே இல்லை, வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் இதே பிராண்டில் உள்ள ப்ராடக்ட்டு, இல்லாட்டி வேறு ஏதோ இதே செல்லர் விற்கிற வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கான ரேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்து டீல் பண்ணிக்கோங்க. ரைட்டு. ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் என்ன? நீங்கள் ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய ஏதாவது பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லுங்கள், எந்த விதத்தில் அதை வாங்கலாம், எதுக்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விடுங்க. ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, பார்க்கலாம். பாய்.